ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் முக்கிய பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு கண்டென்ட்டை பற்றி பார்க்க போகிறதில்ல. நம்ம நாளைக்கு நம்ம 10 o'clock இல்லைனா 11 மணிக்கு நம்ம லைவ் போடுறோம். இதே தாண்டா போன வாரம் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் போன வாரம் எனக்கு ஒரே சிக்கமாக போயிடுச்சு காய்ஸ், அதனால தான் போட முடியல. நிறைய பிரச்சனை. இந்த லைவை கூட நான் மொபைல் டேட்டாவில் தான் நான் போடுறேன். ஏன்னா என்கிட்ட ஒய்ஃபைவே கிடையாது, அதனால தான் நான் மொபைல் டேட்டாவில் போடுறேன். போன டைமே அந்த காரணத்தால் தான் நான் லைவ் போடாத விட்டுட்டேன். அந்த காரணம் மட்டும் இல்லை, நிறைய காரணமும் இருந்துச்சு. அதனால தான் நான் லைவ் போடல போன டைம். நான் இதை கூட நம்ம சாதா மொபைல் டேட்டாவில் போட முடியாது. அது இருக்கிறது 2 GB 3 GB வச்சுலாம் நம்மளால் லைவ் போட முடியாது. அதனால் சொல்லிட்டு தான் நான் டேட்டா பேக் போட்டு நாளைக்கு எப்படியாவது நம்ம லைவ் போட்டாகணும். ஏன்னா நம்ம போன டைமே போடாத நம்ம பசங்களை நம்ம ஏமாற்றிட்டோம். இந்த டைம் நம்ம கன்ஃபார்மாக போட்டாகணும்னு சொல்லிட்டு நாளைக்கு கன்ஃபார்மாக போடுவோம் காய்ஸ். நாளைக்கு 10 மணிக்கு 11 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா நம்ம பக்கம் சேனலில் லைவ் ஓட்டுருக்கோம். இல்லை கஸ்டம் ரூம் மேட்ச்சும் நடந்துட்டு இருக்கும். அதுலேயும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா நம்ம கிட்ட சிக்கமாக சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே கிடையாது. நாளைக்கு வந்து சப்போர்ட் மட்டும் பண்ணுறீங்க. நாளைக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் நான். அதையும் மீறி நீங்கள் நல்லா எனக்கு சப்போர்ட் தந்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லிக்கு லைவ் போடுவேன். ஆனால் நாளைக்கு முக்கியமாக மெயினாக லைவ் போகிறதுக்கு காரணம் நம்ம கில்டில் பசங்களை சேர்க்கலான்னு சொல்லிட்டு தான். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் போய்ட்டு ஷேர் பண்ணுங்கள். மச்சான் அங்கே போகிறான், நாளைக்கு ஒருத்தர் லைவ் போடுறான், வந்து கலந்து கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த கஸ்டமில் வந்து நீங்கள் இந்த பக்கம் எம்இபி யார் அடிக்கிறீங்களோ, அது கில் அடித்து அந்த மேட்சை வின் பண்ணுறீங்களோ, அது மட்டும் இல்லை அதுலேயும் நான் பார்ப்பேன். நான் யார் சரியாக வெட்டு பயங்கரமாக விளாட்றீங்களோ அவங்களையும் நான் எடுத்துப்பேன். நான் நம்ம கில்டுக்கு டேலண்டான பர்சன் இருந்தாலே போதும். டாப் அப் கையை அந்த மாதிரி நம்மளுக்கு யாவனுமே தேவையில்லை. உங்கள் திறமையை நாளைக்கு லைவில் வந்து தரமாக செஞ்சுட்டு போங்க. அவ்வளோதாங்க. நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிட்டு விட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதை நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். நம்மளுக்கு ஷார்ட்ஸ் கொஞ்சம் வியூஸ் கம்மியாகினே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். வீடியோஸ் கொஞ்ச நாள் போடாத விட்டுட்டு நான் ஷார்ட்ஸ்லாம் முன்ன கரெக்டாக நான் ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன். இப்போ நம்மளுக்கு ஷார்ட்ஸுக்கான வியூஸும் நம்மளுக்கு குறைஞ்சிடுச்சு. ரெக்கமெண்டேஷனும் போக மாட்டேங்குது. நிறையா பேர் கமெண்டில் சொல்லுங்கள், நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையானே தெரியல. கொஞ்ச நாள் வியூஸ்லாம் கொஞ்சம் அடிப்படுது, ஏனே தெரியல. நான் அதனால் வீடியோ போடாதனால தான். பரவாயில்ல, இது நம்ம சரிப்படுத்திக்கலாம். இதை நீங்கள் சரிப்படுத்தினா நான் வீடியோ போடுறேன். நீங்கள் எனக்கு எப்படி முன்ன போட்ட வீடியோக்கு சப்போர்ட் தந்தீங்களோ அதேமாதிரி நீங்கள் எனக்கு இப்பயும் சப்போர்ட் தாங்க. நான் போன வீக்கே நம்ம வீடியோ போடாததுக்கும் லைவ் போடாததுக்கும் அதான் காரணம். லைவும் ஒழுங்காக நான் போடலை, வீடியோவும் நான் சொன்ன மாரி போடல. நான் டெய்லியும் ஒரு வீடியோ எப்படி இருந்தாலும் நான் போடுவேன், ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன். ஆனால் முன்ன போன வீக்லேருந்தே என்னால் ஒழுங்காக போட முடியல. அது நிறையா ப்ராப்ளம், நிறையா பிரச்சனை. அதால தான் என்னால் போட முடியல. எல்லாம் ஏன் தப்பு தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் வீடியோ போட்டுன்னே இருப்பேன். நான் மாட்டுன்னு கண்ணா பின்னான்னு வீடியோ போடுவேன் நான். ஆனால் எனக்கு சப்போர்ட்டே கிடைக்காது. என்னடா நம்மளுக்கு சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது சொல்லிட்டு எனக்கு வெறியாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கூட கிடைக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு 1K கூட வியூஸ் போக மாட்டேங்குது. ஆனால் நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறமே ஒன்றுமே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் நினைப்பேன். அதேமாரி ஒரு நாள் நினச்சதுக்கு எனக்கு ஒரு வீடியோ சரியான வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்த வீடியோவும் எனக்கு சரியான வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமே என்னுடைய சப்பும் ஏறிச்சு. அப்புறம் தான் முக்கிய எஃப்னா யாருன்னு சொல்லிட்டு என்னை பார்க்குற கொஞ்சம் பேருக்காவது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டேன், எனக்கு கொஞ்சம் நல்ல சப்போர்ட் கிடச்சிச்சு. நல்ல வியூஸ் தானே போதும் சொல்லிட்டு நான் ஒரு 2 நாள் வீடியோ போடாத விட்டேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வியூஸ் போச்சு. ஏன் இந்தமாரி நம்மளுக்கு வியூஸ் போகுது, ஒரு வேலை ரெக்கமெண்டேஷன் ஆலையா அப்படி சொல்லிட்டு நான் யோசித்தேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஸ்டார்டிங்கில் எப்படி நம்மளுக்கு வியூஸ் போகாத இருந்துச்சோ அதே நிலைமையில தான் நம்ம இப்போ இருக்கோம். இது ஒன்றும் எனக்கு புதுசு கிடையாது. நான் ஸ்டார்டிங்கில் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தனோ அதே நிலைமைக்கு தான் நான் இப்போ இருக்கேன். ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அப்போ எனக்கு யாருமே இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. எனக்குன்னு இப்போ இவ்வளோ பேர் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கீங்க. நாளைக்கு அதே சப்போர்ட்டை நாளைக்கு வந்து லைவில் தாங்க தரமா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சேனலில் அதிகமாக லைக் கூட வந்துட்டு, ஆனால் கமெண்ட் வர மாட்டேங்குது. இன்றைக்கி நம்மளை பிடிச்சவங்க கூட இல்லை, நம்மளை சப்போர்ட் பண்ணுற நினைக்கிறவங்களாம் நம்மளுக்கு ஒரே ஒரு ஓப்பின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டை போட்டு விட்ருங்க. எவ்வளோ பேர் இன்றைக்கி நீங்கள் கமெண்ட் ஓப்பின்னு சொல்லி போட்டு விட்றீங்கன்னு பார்க்குறேன். அவ்வளோ பேர் நாளைக்கு என்ன லைவில் வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்மளுக்கு வீடியோ போல் இந்த வீடியோ கூட எவ்வளோ பேருக்கு ரெக்கமெண்டேஷன் போயிட்டு பார்க்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் பார்க்குறவங்க எல்லாருமே நாளைக்கு லைவ்லேயே எனக்கு சப்போர்ட் தாங்க. அதுக்கப்புறம் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன் ப்ரோ, இனிமேல் நீங்கள் போடுற வீடியோக்கு சொன்னீங்கன்னா ஓப்பின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறேங்க. அவ்வளோதான் காய்ஸ், வேறு எதுவுமே இல்லை. மறக்காமல் கமெண்டில் ஓப்பின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருப்பியும் நம்ம பழையபடி நம்ம வருவோம். அதுக்கப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க காய்ஸ்.